அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன், அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோவில் செலோஃபின் ஷீட் எப்படி ரோல் பண்ணுறது, ஹெனா கோன் செய்கிறதுக்காகன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்குலர் ஷீட் எடுத்துக்கோங்க. ஷீட் மெஷர்மெண்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அது எப்படி கட் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இந்த ஷீட் எடுத்துகிட்டு 3/4 எண்டில் உங்களோட லெஃப்ட் ஹேண்டை வச்சு ரோல் பண்ணுங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கோன் ஷேப் வரும். அப்போது அந்த கார்னரில் எண்டில் ஒரு கேப் கிடைக்கும். அந்த கேப்புக்குள்ளே பின்னை வந்து மாட்டணும். மாட்டிட்டு மேலே இழுத்திங்கன்னா அந்த கேப் நல்லா டைட் ஆகும். அந்த ஹோல் டைட் ஆனதுக்கப்புறமா செலோ டேப் வச்சு அந்த மிச்சம் இருக்கிற அந்த செலோஃபின் ஷீட்டில் ஒட்டி அதை வந்து சீல் பண்ணிக்கோங்க. சீல் பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா நம்ம ரோல் பண்ண கோனோட சைட்ஸில் அந்த ட்விஸ்ட் பண்ணியிருப்போம்ல, அதோட எக்ஸ்டென்ஷன்ஸ் இருக்கும். அதையும் நீங்கள் சீல் பண்ணணும். ஏன் அப்படின்னா நம்ம ஃப்ரீசரில் போடும்போது லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இன்னொன்று, நம்ம மெஹந்தி அப்ளை பண்ணும்போது கூட லீக்கேஜ் இருக்காமல் இருக்கிறதுக்காக நம்ம அப்படி ஃபிக்ஸ் பண்ணணும். எல்லா பக்கமும் ப்ராப்பராக சீல் பண்ணணும். அதே மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணுற செல்லோ டேப் வந்து நல்லா குவாலிட்டியானது இருக்கணும். குவாலிட்டி கம்மியாக இருந்தது அப்படின்னா ஃப்ரீசரில் போட்டு கொஞ்ச நாளிலே செல்லோ டேப் வந்து அன்ராப் ஆக ஆரம்பிச்சிரும். 3 monthsலாம் வராது. செல்லோ டேப்போட குவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். சைட்லலாம் இந்த மாதிரி நல்லா சீல் பண்ணிவிட்டு மேலேயும் அந்த சர்க்குலர் இதில் கரெக்டாக சீல் பண்ணிக்கோங்க. இது என்னோடய டெக்னிக். மற்ற ஆர்டிஸ்ட் எப்படி பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இந்த மாதிரி பண்ணால் தான் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்கும். நான் உள்ளேயுமே சீல் பண்ணிடுவேன். மேக் ஷுர் எந்த இடத்துல இருந்துமே லீக்கேஜ் இருக்காது அப்படிங்கிறதுக்காக. இப்போ ரோல் பண்ணி முடிச்சாச்சு. இது மாதிரி மற்ற கோனையும் ரோல் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ரோல் பண்ணி முடித்த எல்லா கோனும் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.